அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் உங்களுக்காக நீங்கள் இனி வாழ போகிறீங்க. ஆமாம் நண்பர்களே, மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பொது நலத்தோடு வாழ்ந்ததால் பல விஷயத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கும் நீங்கள் இனி கொஞ்சம் சுயநலமாக இருக்க போகிறீங்கங்க. தவறேதும் இல்லைங்க. இழந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனை செய்து கொடுக்க போகிறார் இந்த ராகு பகவான். இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இப்போது உங்களுடைய மீன ராசியில் ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 2ஆம் வீடான மேஷ ராசியில் இப்போ இருக்காருங்க. ஆனால் சரியாக மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து அவர் 3ஆம் வீடான ரிஷபராசிக்கு போயிடுவார். அப்படி செல்லக்கூடிய அந்த குரு பகவானை ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு 11ஆம் பார்வையாக பார்த்து தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறார். இதன் ரீதியாக மீன ராசியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாரு இந்த ராகு பகவான். மேலும் மீனராசிக்கு அதிபதியான குருவையும் தனது பார்வையால் கட்டுப்படுத்துகிறார். இதன் அடிப்படையில் இதனால் வரையில் இருந்து வந்த இந்த குணநலன்கள் அப்படின்றது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மாறப்போகுதுங்க. எதிர்பாராத ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி கொள்வீங்க. எதிர்பாராத திருமண வாழ்க்கையின் மாற்றத்தினை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொறுத்திருந்த நீங்கள் இனி எதுக்கும் அடங்கி பொறுத்து போக மாட்டீங்க. வெகுண்டு எழப்போறீங்க அப்படி கூட சொல்லலாம். அதனால் வலி வேதனையை பொறுத்து கொண்டிருந்தது போதும். இனிமேல காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் பல காரியத்தை நீங்கள் மாற்ற போறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தின் மூலமாக. அதன் அடிப்படையில் முதல் மாற்றம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அதன்படி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் இனி உங்கள் வசம். உங்களுக்கு ஏற்றபடி மாறக்கூடிய தருணமாக இது இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை அது உங்கள் கையில் அப்படின்ற மாதிரி சில மாற்றத்தினை செய்து கொள்ள போகிறீங்க. அதனால் நிம்மதி சந்தோஷம் பெற போகிறீங்கங்க. மேலும் நண்பர்களை, பணத்தினை இழந்து தவித்த நீங்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் அவங்களாகவே மீண்டும் உங்களிடம் வந்து உதவி கேட்கக்கூடிய தருணமாக இது மாறப்போகுதுங்க. அப்படி அவர்கள் அந்த அளவுக்கு மாறப்போகிறாங்க. மாற்றப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும். அதன் அடிப்படையில் துரோகம் செய்தவரும் உங்களுக்கு விரோதியாக இருந்தவரும் இனி உங்களிடமே வந்து சரணடைய போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாக போகிறது. காத்திருங்கள் நண்பர்களே. மேலும் இந்த ஒரு நேரத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்து ராசி அதிபதி குரு பகவானை 11ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதன் அடிப்படையில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் வழியில் நீங்கள் இழந்தவை மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகன மாற்றம், வண்டி வாகன சேர்க்கை இது உருவாகும். இடம் அல்லது வீடு மாற்றத்தினை காண்பீங்க. வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். அதன் காரணமாக பலன்களும் ஏற்படும். மேலும் நல்லவனாக இருக்கணும், நேர் வழியில் செல்லணும் அப்படின்னு நீங்கள் பல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்திருப்பீங்க. அதனால் தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க. அரசியல் பதவி, சினிமா வாய்ப்பு மற்றும் பொது நிறுவனங்களில் ஒரு எம்என்சி மாதிரியான நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்க போகுதுங்க. உங்களை காலை வாரி விட்டு போனவர்கள் இப்போ உங்கள் தேவையை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. கவலையே வேண்டாம்ங்க. மேலும் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சேர்க்கை இவையெல்லாம் இந்த நேரத்தில் களைந்து எறியப்படுங்க. அதனால் தனித்து நின்று தனிக்காட்டு ராஜாவாக நீங்கள் ஆள போகிறீங்க, வாழ போகிறீங்க. அது இந்த குரு பகவான் மற்றும் ராகு இவங்க தொடர்பால் ஏற்பட போகுதுங்க.
மேலும் பணப்புழக்கம் நிச்சயமாக அதிகரிக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்குங்க. இந்த டைமில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். மற்றபடி ராகு கேது வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக மேலும் பல நன்மைகளும் உங்களுக்கு சேரும் ஏற்படும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராகு குரு தொடர்பால் கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.